கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் தொடர்ந்து நாம் மார்க் 16ஆம் அதிகாரத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். என் அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவர், தேவனுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்திருக்கிறவர். தேவனுடைய பிள்ளைகளே, சகலத்தை அவர் அறிந்து கொண்டிருக்கிறார். அவர் விசுவாசி எப்படிலாம் நடக்கணுங்கிறத அங்கே சொல்லிவிட்டு, நீங்க இப்படிலாம் நடக்கணும், உங்களுக்கு இந்த வல்லமைகளை நான் கொடுத்திருக்கிறேன், நீங்க இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் அழகாய் 3-4 நாட்களாய் நாம் தியானித்தோம். என்னென்ன தியானித்தோம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். எல்லாவற்றையும் சொல்லி முடித்துதான் அவர் போய் அமருகிறார். காரணம் என்ன தெரியுமா? எல்லா ஜனங்களும் விடுதலையாக்கப்படணும், எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும். அதுக்கப்புறம் தான் என்னுடைய பிள்ளைகளை சீசர்கள் புறப்பட்டு போனார்கள் என்று அடுத்த வசனம் சொல்லுகிறது. அப்போ ஒரு விசுவாசிக்கிறவங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சுவாபம் என்ன என்பதை ஆண்டவர் தெல்ல தெளிவாய் நம்மளோடு பேசினார். முடித்த பிற்பாடு நம்மளை சொன்னவர், நம்மளை செயல்படுத்த வேண்டும் என்று விரும்பினவர் எப்படிப்பட்ட தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவர், தேவனுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்திருக்கிறவர். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள தேவன். அதனால கர்த்தர் சொன்ன அத்தனை வாக்கு தத்தங்களும் வார்த்தைகளும் ஒரு நாளும் வெறுமையாய் போகாது. எழுதியிருக்கிறபடியே நடந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த வேத புஸ்தகத்துல என்னெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் நடக்க உண்மையுள்ளதாக இருக்கும். அதனால நீங்க விசுவாசிங்க. தேவன் நமக்கு கொடுத்ததான வாக்கு தத்தத்தை நிறைவேற்றவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லும் போது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த உலகம் மனிதர்களுக்காக தான் உண்டாக்கப்பட்டது, தேவனுடைய பிள்ளைகளே. அதனால தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். நீங்க என்ன பிரச்சனைல இருக்கிறீங்க, எந்த போராட்டத்தில் இருக்கிறீங்க, எல்லாம் அவருக்கு தெரியும். பிரியமானவர்களே, ஒண்ணு கூட மறைவானது இல்லை. அதனால தேவனையே சார்ந்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிறார், தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவராய் எங்களோடு இருக்கிறார். நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். உங்க மேல தேவ கரை இறங்கி வரட்டும், வல்லமை இறங்கி வரட்டும். அப்பா, கண்ணீர் துடைக்கப்படட்டும், வியாதிகள் விலகட்டும், சமாதானத்தை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென்.